எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். எப்பயுமே முக்கியமான விஷயம் தான் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து கோயம்புத்தூர் ரீஜியன்ல பர்டிகுலரா எந்தெந்த கோர்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். உங்களுக்கு இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் நிறைய படிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ சைபர் செக்யூரிட்டிங்கிற ஒரு யூனிக்கான கோர்ஸுங்க. ஹேக்கிங், எத்திக்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ற ஒரு விஷயம், நல்ல ஃபியூச்சரிட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படிங்கறனால இந்த கோர்ஸ் கோயம்புத்தூர்ல படிச்சா கோயம்புத்தூர்ல தான் படிப்பேன்னு இப்போ ஒரு ட்ரெண்டிங்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படிங்கிறப்போ இந்த கோயம்புத்தூர்ல பர்டிகுலரா எந்தெந்த காலேஜஸ்ல இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காலேஜோட லிஸ்ட் நான் எடுத்திருக்கேன் வித் கட் ஆஃபோட. ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்குன்னு. நான் இப்போ சொல்ல போறது கிட்டத்தட்ட ஒரு 24-25 காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம காலேஜோட நேமை மட்டுமே பர்டிகுலரா பாத்திரலாம். உங்களோட கட் ஆஃப் வந்து பர்டிகுலரா இந்த காலேஜுக்கு என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்குன்னு ஒரு காலேஜ் கேட்டீங்கன்னா அந்த காலேஜோட வீடியோ நம்ம தனியா பண்ணி போடலாம். அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, அதை பத்தி பேசலாம். இந்த காலேஜ் எதுவுமே நான் வந்து ரேங்க் அவுட் பண்ணல, ரேண்டமா தான் சொல்றேன். என்னென்ன காலேஜ் இருக்கு கோயம்புத்தூர்ல அப்படிங்கறத சொல்ல போறேன். இப்போ ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். இங்க வந்து இந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஈச்சனாரில் இருக்கு. அடுத்தது தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ரெண்டாவது நான் சொல்ற காலேஜ். அடுத்ததாக பாத்தீங்கன்னா அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இங்க சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அடுத்தது ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது காரமடையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, CAETன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். ஒரு நல்ல கட் ஆஃப்ல, டீசென்டான கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிற ஒரு காலேஜுங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இது எல்லாமே கோயம்புத்தூருக்கு கூடிய ஒரு முக்கியமான காலேஜஸ். நான் முக்கியமான காலேஜ்னு சொன்னா கண்டிப்பா முக்கியமான காலேஜ் சொல்லுவேன், அப்போ அதை நோட் பண்ணிக்கோங்க பர்டிகுலரா. அடுத்ததா இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் ஒரு முக்கியமான கல்லூரி. அடுத்ததாக கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 2710 கவுன்சிலிங் கோட். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான காலேஜ், தாராளமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன காலேஜ்ல சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர்ல பர்டிகுலரா. நீங்க வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல கேளுங்க. நம்ம அந்த காலேஜ் பத்தியும் பேசலாம், எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதையும் பேசலாம். இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நான் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி வைங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸ்ரீ கிருஷ்ணா ஆல்சோ பாத்தீங்கன்னா 2 கேம்பஸா இருந்ததுங்க. அந்த 2 கேம்பஸையும் இப்போ ஒரு கேம்பஸ் ஆக்கிட்டாங்க. 2718 தான் கவுன்சிலிங் கோட். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, LNT பைபாஸ், 2727 கவுன்சிலிங் கோட்ல இருக்கிற காலேஜுங்க. அடுத்தது டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஸ்ரீ சக்தியும் ஒரு முக்கியமான கல்லூரி. அடுத்தது NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு முக்கியமான காலேஜுங்க, தாராளமா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்ரீ சாய் ரங்கநாதர் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்தது ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எல்லாரும் மேஜரா ஃபோக்கஸ் பண்ற ஒரு காலேஜ்னு சொல்லலாம், ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே, காலேஜ் நேர்ல போய் விசிட் பண்ணி அங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ்ல எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. சில காலேஜஸ் வந்து வெளிப்படையா சொல்றேன், சில விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க நேரா போய் ஸ்டூடெண்ட்ஸ்ட பர்டிகுலரா ரிவ்யூ கேட்கறது இன்னொரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நவக்கரையில் இருக்கு. அடுத்தது ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்தது KIT கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஒரு முக்கியமான கல்லூரி. அடுத்து KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜஸ்ல சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அந்த லிஸ்ட்ல தான் பார்த்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் பர்டிகுலர். அடுத்தது நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்தது யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ரொம்ப ஒரு முக்கியமான கல்லூரி, அவுட்டர்ல இருக்கு. ஒரு நல்ல காலேஜ், இது தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஸ்டடிவேல்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து CMS இன்ஜினியரிங் காலேஜ், RVS டெக்னிக்கல் கேம்பஸ். ஓகேங்களா? இந்த காலேஜஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ற கோயம்புத்தூர் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரிகள்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த காலேஜ்ல அட்மிஷன் ப்ராசஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. அவங்களுக்கு இந்த கோர்சஸ் வந்து இந்த மாதிரி காலேஜ்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.